வணக்கம், இது உங்கள் நவகிரக விஞ்ஞான ஜோதிடம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு புத்தாண்டு பலன்கள். காலபுருஷ தத்துவப்படி 8வது ராசியான விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கும்னு பாப்போம். விருச்சிக ராசி அன்பர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த விருச்சிக ராசின்னு சொன்னாவே அதுல வரக்கூடிய நட்சத்திரங்கள் விசாகம் நட்சத்திரம் 4ஆம் பாதம், அனுஷ நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள், கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள் கொண்டது. விருச்சகராசியில செவ்வாய் ஆட்சி பண்றாரு, சந்திரன் நீச்சம் அடைகிறாரு. அதனால விருச்சிக ராசியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே அன்பு அதிகமா இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஆனா அதை வெளிக்காட்ட தெரியாதவர்கள் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள். மத்தவங்களுக்காக நிறைய உழைப்பாங்க, ஆனா வெளியில சொல்ல மாட்டாங்க. அதனால விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னா அவங்க எதையுமே பிழை சொல்ல மாட்டாங்க, எதையும் பேச மாட்டாங்க. எந்த ஒரு தப்பு நடந்தாலும் சரி, நல்லது நடந்தாலும் சரி, அதை பெருசா முகத்துல காமிசிக்க மாட்டாங்க. அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மத்தவங்களுக்கு அதிகமா இருக்கும். அதிகமாக நட்பு பாராட்டுவார்கள் இந்த விருச்சகராசி அன்பர்கள். அதிக நட்பு வட்டாரங்கள் எல்லாம் இவங்களுக்கு இருக்காது, ஆனா நட்பு இருக்கிறவங்க கிட்ட நீண்ட நாள் நல்லா பழகக்கூடியவர்கள் இந்த விருச்சிகராசிக்காரர்கள். நிறைய மறைபொருள் ஞானத்தை தெரிந்தவர்கள். ஒரு விஷயம் மத்தவங்களுக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாமே இந்த விருச்சிக ராசி நண்பர்களுக்கு தெரியும். மிகச்சிறந்த ஞானம் உள்ளவர்கள், மிகச்சிறந்த அறிவாளிகள். எப்பவுமே ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கணும், ஒரு விஷயத்த சாதிக்கணும் அப்படின்னா அதை விருச்சிகராசிக்காரங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க அதை சாதிக்காம போக மாட்டாங்க. அதுல என்ன நல்லது இருக்கு, என்ன கெட்டது இருக்குன்னு பார்த்து தீர ஆராய்ந்து செய்யக்கூடியவர்கள் இந்த விருச்சிகராசி அன்பர்களாக இருப்பீங்க. இந்த விருச்சகராசி அன்பர்களுக்கு கடந்த 1 வருடமா அர்த்தாஷ்டம சனி நடக்கிறதுனால நீங்க நினைச்சா மாறி வாழ்க்கையில ஏதும் நடக்கல. எல்லாம் இருக்கு, நல்லாத்தான் போயிட்டு இருக்கு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. இருந்தாலும் நான் கொஞ்சம் வளர்ச்சியை எதிர்பார்க்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி புதுசா ஏதாவது சாதிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா அதெல்லாம் செய்ய முடியல அப்படின்னு வருந்தக்கூடிய நிலையில இந்த விருச்சிகராசி அன்பர்கள் இருக்கீங்க. நிறைய விருச்சிகராசி அன்பர்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஏதாவது ஒரு நெருக்கடிகள் இருந்துகிட்டே இருக்கும். வேலையில ஒரு சுமூகமான சூழல்கள் இல்ல, நீங்க நினைச்சா மாதிரி ஒரு பதவி கிடைக்கல, சம்பள உயர்வு கிடைக்கல, நீங்க நினைச்ச மாதிரி ஒரு வேலை மாற்றம் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்க, அதை செய்ய முடியல. ஏதாவது புதுசா ஒன்னு ஆரம்பிக்க நினைக்கிறீங்க, அதை செய்ய முடியல அப்படின்ற ஒரு வருத்தங்கள் இந்த விருச்சகராசி அன்பர்களுக்கு எப்பவுமே இருக்கு. வேலையில எப்பவுமே நீங்க எதையும் வெளியில சொல்ல மாட்டீங்க, நல்லதும் மாட்டீங்க, கெட்டதும் சொல்ல மாட்டீங்க, சிரிக்கவும் மாட்டீங்க, அழவும் மாட்டீங்க. அதனால தான் உங்களை மத்தவங்க புரிஞ்சிக்க ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனாலேயே ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு ஒரு டார்ச்சர் கொடுத்துட்டே இருப்பாங்க, ஏதாவது தொந்தரவுகள் கொடுத்துட்டு இருப்பாங்க. அதை சமாளிக்க முடியாமல் சில நேரத்துல தவிக்க கூடியவர்களாகவும் இந்த விருச்சிகராசி காரங்க கடந்த கால கட்டத்துல இருந்திருப்பீங்க. ஆனா வரக்கூடிய 2024ஆம் ஆண்டு ஜனவரிக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த பிரச்சனைகள்லாம் மாறும். நீங்க நினைச்ச மாதிரி ஒரு மாற்றங்கள், ஒரு பதவி உயர்வு, அதே மாதிரி பொருளாதார வளர்ச்சி, நீங்க நினைச்ச ஒரு ஃபீல்ட்ல சாதிக்கக்கூடிய வருடமாக 2024ஆம் ஆண்டு அமைய போகுது. உங்களை யாரெல்லாம் ஏமாத்துனாங்களோ, யாரெல்லாம் வஞ்சகம் பண்ணி உங்களை அவங்க வலையில சிக்க வச்சாங்களோ, யாரெல்லாம் உங்களை ஏதாவது தகுதி குறைவான விஷயங்கள் நடக்கிற மாதிரி சூழ்நிலையில் நிக்க வைச்சங்களோ, அவங்க எல்லாரும் மாறி போயிடுவாங்க. நீங்க அவங்க கிட்ட இருந்து விலகி இருந்து நல்ல வெற்றிகளையும் வாய்ப்புகளும் அடையக்கூடிய வருடமாக இந்த 2024ஆம் ஆண்டு அமைய போகுது. அதே மாதிரி விருச்சிகராசி அன்பர்கள் அம்மா சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அம்மாவோட உடல்நிலையை நல்லா பார்த்துக்கோங்க. அம்மா கிட்ட ஒரு பிரிவினை, அம்மா சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு ஏதாவது ஒரு எதிர்வினை நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல இந்த விருச்சகராசி நண்பர்களுக்கு இந்த 2024ஆம் ஆண்டு உங்களுக்கு சொத்து வாங்குறதுக்கான அதிக வாய்ப்புகள் உள்ள நேரமா இருக்கு. இடம் வாங்குறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு. வீடு வாங்குறதுக்கான அதிக வாய்ப்புகள் உண்டு. வேலையில மாற்றம் பண்றதுக்கு அதிக வாய்ப்புகள் உள்ள வருடமாக இந்த 2024ஆம் ஆண்டு அமைய போகுது. அதனால இது சம்பந்த
சம்பந்தமான விஷயங்கள் நீங்க போன வருடத்துல நிறைய முயற்சிகள் எல்லாம் பண்ணி இருப்பீங்க. நீங்க நினைச்சா மாதிரி ஒரு வீடு வாங்க முடியாது, நீங்க நினைச்சா மாதிரி ஒரு இடம் வாங்க முடியாது, இல்ல உங்க பட்ஜெட்டுக்கு கிடைச்சிருக்காது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் நிறைய நடந்திருக்கு. ஆனா இந்த 2024ஆம் ஆண்டுல நீங்க நினைச்ச மாதிரி ஒரு வீடு வாங்க போறீங்க, இடம் வாங்க போறீங்க. அதுல ஒரு மாற்றங்கள் வரப்போகுது. அதனால நல்ல சந்தோஷமான வாழ்க்கையே 2024ஆம் ஆண்டு வாழுவீங்க. அதாவது கடந்த காலத்துல நீங்க ஒரு வண்டி வாங்கணும்னு நினைச்சு இருப்பீங்க, அதுக்கான பட்ஜெட் இருக்காது, இல்ல நீங்க எதிர்பார்த்த வண்டி உங்களுடைய லோன் வசதிக்கு கிடைச்சிருக்காது. அந்த மாதிரி சூழ்நிலையில இருந்திருக்கும். அது எல்லாம் மாறி ஒரு நல்ல மாற்றங்கள் வந்து நீங்க நினைச்ச மாதிரி ஒரு வண்டி கார் வாங்கி சந்தோஷமா இருக்கக்கூடிய நேரமாக 2024ஆம் ஆண்டு அமைய போகுது. அதே மாதிரி தொழில்ல இருக்கவங்களுக்கு கடந்த ஒரு வருஷத்துல தொழில்ல பெரிய மாற்றங்கள் இல்ல, பிசினஸ் எல்லாம் நல்லா நடக்குது, ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனா நான் நினைச்ச மாதிரி நடக்கல, நான் கொஞ்சம் நல்லா பெரிய அளவுல பண்ணணும்னு நினைக்கிறேன், 4-5 பிரான்ச் வச்சு பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் நிறைய ஆட்களை வச்சு தொழிலை பெரிதாக பண்ணணும்னு நினைக்கிறேன், விரிவாக்கம் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனா அதுக்கான சூழ்நிலை அமையல, கொஞ்சம் கடன் வேற வந்துருச்சு, வேற ஏதாவது பண்ணணும்னு நினைக்கும் போது கடன் பிரச்சனைகள் வந்துடுச்சு, அதனால அது அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லக்கூடிய ஒரு சூழல் நிறைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இருக்குது. அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த 2024ஆம் ஆண்டு தொழில்ல நிறைய மாற்றங்கள் வரும். நீங்க நினைச்ச மாதிரி பெரிய லெவல்ல தொழில் பண்றதுக்கான வாய்ப்புகள் வரும். அதே மாதிரி உங்களுக்கு எங்கெல்லாம் பணம் வர வேண்டி இருக்கோ அந்த பணம் எல்லாம் வரக்கூடிய வருடமும் இந்த 2024ஆம் ஆண்டு ஆகும். தொழில்ல நீங்க வேற ஒரு பிரான்ச் ஓபன் பண்ணணும்னோ இல்ல வேற ஒரு இடத்துல உற்பத்தி செஞ்சு அதன் மூலமாக உங்களுடைய தொழில் வளர்ச்சியடைந்து நீங்க நல்ல ஒரு பேரு புகழ் வாங்கக்கூடிய நேரமாக 2024ஆம் ஆண்டு அமைய போகுது. அதே மாதிரி அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நல்ல அனுகூலமான ஒரு சூழ்நிலை கிடைக்க போகுது. யாரெல்லாம் அரசாங்க துறையில இருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாம் தேவையான இடத்துல ஒரு இடம் மாற்றம் வரும், ஒரு வேலை மாற்றம் வரும், அதுல பதவி உயர்வுகள்லாம் வரக்கூடிய வருத்தமாகவும் இந்த 2024ஆம் ஆண்டு இருக்க போகுது. அதே மாதிரி இந்த விருச்சிக ராசி அன்பர்க்கு யாரெல்லாம் ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கீங்களோ அவங்களுக்கும் ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வருடமாக கண்டிப்பா 2024ஆம் ஆண்டு அமைய போகுது. அதனால அது சம்பந்தமான விஷயத்துல நீங்க அதிகமான கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா அதுல ஒரு நல்ல பணம் சம்பாதிக்கலாம். ஏன்னா கடந்த காலத்துல உங்களுக்கு கொஞ்சம் கடன் வந்திருக்கும். ஆனா இந்த வரக்கூடிய 2024ஆம் ஆண்டுல அந்த கடன் பிரச்சனை எல்லாம் தீர்ந்து தொழில்ல நல்ல ஒரு பேரு புகழ் வாங்கி அதுல நல்ல சம்பாதிக்க கூடிய வருடமாக இந்த 2024ஆம் ஆண்டு இருக்க போகுது. அதே மாதிரி இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் சில பேரு வெளிநாட்டுல இருப்பீங்க, வெளிநாட்டுல வேலை உங்களுக்கு இழப்பு கண்டிப்பா கடந்த காலங்கள்ல நடந்திருக்கும். அந்த மாதிரி இருக்க கூடியவர்கள் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருப்பீங்க, நம்ம ஏன் இங்க வந்தோம், இங்க வந்துமே வேலை இல்லாம இருக்கோம் அப்படின்னு வருந்தக்கூடிய ஒரு சூழல் நிறைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இருக்கும். அதுக்காக வருத்தப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. இந்த ஜனவரி மாசம் 2024ஆம் ஆண்டுல உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இடத்துல கிடைக்க போது நல்ல சம்பளம் வாங்க போறீங்க. அதனால உங்க குடும்பத்தையும் உங்களுடைய நலனையும் அதிகமாக பேணக்கூடிய நேரமாகவும் நல்லா வசதியா சொகுசா வாழக்கூடிய ஒரு வருடமாகவும் இந்த 2024ஆம் ஆண்டு அமைய போகுது. அதே மாதிரி விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இப்ப ஒரு இடம் விற்கணும், ஒரு வீடு விற்கணும் அப்படின்னா அதற்கான ஏதுவான காலமாக இருக்கும். நீங்க கடந்த காலத்துல ஒரு இடம் வைக்கணும், வீடு விற்கணும்னு ரொம்ப முயற்சி பண்ணி இருப்பீங்க, ஆனா அது நடக்காமல் போய் இருக்கும். அதனால ஒரு விரக்தில இருப்பீங்க. என்னடா இது, நம்ம ஒரு இடம் வித்து வேற இடம் வாங்கலாம்னு நினைச்சோம், ஒரு வீடு வித்து கடனை அடைக்கலாம்னு நினைச்சோம், ஒரு இடம் வித்து பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணலாம்னு நினைச்சோம், பையனை படிக்க வைக்கலாம்னு நினைச்சோம், ஆனா அதெல்லாம் நடக்கலையேன்னு நினைச்சு வெறுத்து போய் என்னடா நமக்கு ஒரு விடிவு வராதா, நம்மோட பிரச்சனை தீராதா அப்படின்னு ஒரு வருத்தத்துல இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்க கூடியவர்கள் கவலைப்படாதீங்க. வரக்கூடிய 2024ஆம் ஆண்டுல உங்களோட இடம் விற்கும், வீடு விற்கும், அதன் மூலம் பணம் வரும். நீங்க நினைச்ச மாதிரி உங்க பொண்ணுக்கு பையனுக்கு எல்லா செலவுகளும் பண்ணலாம். அது சம்பந்தமான
சம்பந்தமான விஷயத்துல நீங்க கவனம் செலுத்தலாம். அதன் மூலம் வரக்கூடிய பணத்துல நீங்க ஒரு வீடு வாங்கலாம், இடம் வாங்கலாம். அதனால ஒன்னும் கவலைப்படாதீங்க விருச்சிகராசி அன்பர்களுக்கு 2024ஆம் ஆண்டு ஒரு நல்ல பணம் கொடுக்கக்கூடிய வருடமா இருக்க போகுது. அதே மாதிரி இந்த விருச்சிகராசி அன்பர்கள் குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். குழந்தைகளுக்காக அதிக செலவுகள் பண்ணக்கூடிய வருடமா இந்த 2024ஆம் ஆண்டு அமைய போகுது. அந்த குழந்தை சார்ந்த விஷயத்துல உங்களுடைய செலவுகளை முடிஞ்ச அளவுக்கு குறைச்சுக்கோங்க. எது தேவை எது தேவையில்லைன்னு பார்த்து செய்ங்க. தேவையில்லாத செலவுகளும் தேவையில்லாத கஷ்டங்களும் குழந்தை மூலியமா வரவேண்டி இருக்கு. ஜாக்கிரதையா இருங்க. அதே மாதிரி குழந்தைகளுடைய உடல் நலத்துல ரொம்ப கவனம் செலுத்துங்க. சின்ன குழந்தைகளுக்கு ஏதாவது சின்ன உடம்பு சரி இல்லனா கூட கண்டிப்பா டாக்டர் கிட்ட காட்டுங்க. அது கண்டிப்பாக உங்களுடைய பொருளாதாரத்தையும் உங்கள் குழந்தையையும் பாதுகாக்க கூடிய ஒரு சூழலா கண்டிப்பா அமையும். அதே நேரத்தில் விருச்சிக ராசி அன்பர்கள் நிறைய பேருக்கு உடல்நிலை பாதிப்புகள் இருக்கும். சில பேருக்கு கடந்த காலத்துல நிறைய உடல்நிலை பாதிப்பு, பிபி சுகர் அதிகமாகி இருக்கும். இல்ல ஆபரேஷன் உடல்நிலையில் ஏதாவது தொந்தரவுகள், ஏதாவது ஆக்சிடென்ட், இது சம்பந்தமான விஷயங்கள் நடந்திருக்கும். அந்த மாதிரி நடந்து நிறைய மருத்துவ செலவுகள் அதிகமாகி இருக்கும். அதனால பணம் சேர்த்து வைக்க முடியல, செய்ய முடியலன்னு வருத்தப்பட்டு இருப்பீங்க. ஒன்னும் கவலைப்படாதீங்க. இந்த 2024ஆம் ஆண்டு திரும்ப ஒருமுறை டாக்டரை செக் பண்ணுங்க. உங்களுடைய மருந்தினுடைய அளவு குறையும். கண்டிப்பா உங்களுடைய மருத்துவ செலவு குறையக்கூடிய வருடமாக இந்த 2024ஆம் ஆண்டு இருக்க போகுது. அதே மாதிரி வயசானவங்க யாரெல்லாம் பிரச்சனையில இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகள் மூலமாக ஒரு அனுகூலமான வருடமாக 2024ஆம் ஆண்டு இருக்கும். உங்க குழந்தைங்க உங்களை நல்லா பாத்துப்பாங்க. இல்ல நீங்க அவங்க இருக்கிற இடத்துக்கு போவீங்க. உங்க குழந்தைங்க ஃபாரின்ல இருக்காங்கன்னா நீங்க ஃபாரின் போய் அவங்க கூட இருக்கிறதுக்கான ஒரு சூழல் வரும். நீங்க சந்தோஷமா உங்க குழந்தைகளோட வாழக்கூடிய ஒரு வருடம் ஆகும். அதே மாதிரி இந்த விருச்சகராசி அன்பர்களுக்கு திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் கடந்த காலங்களில் நிறைய பேருக்கு கண்டிப்பா இருந்திருக்கும். ஏன்னா உங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி, உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு வரன் பாப்பீங்க. அந்த வரன் உங்கள மாதிரியே இருக்கணும்னு நினைப்பீங்க. அது கிடைக்காதனால நிறைய பேருக்கு தடங்கல்கள், தாமதங்கள் இருந்திருக்கும். அந்த மாதிரி இருந்தவர்களுக்கு இந்த ஏப்ரலுக்கு மேல திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும் நேரமாக இருக்கும். அதனால தொடர்ந்து முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பா திருமணம் நடைபெறக்கூடிய வருடமாக இந்த 2024ஆம் ஆண்டு அமையப்போகிறது. மொத்தத்துல இந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு நிறைய வேலை மாற்றங்கள், இடமாற்றங்கள், பொருளாதார வளர்ச்சி, அதே மாதிரி உங்களுக்கு ஒரு பட்டம், பதவிகள், பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வருடமாக 2024ஆம் ஆண்டு அமையப்போகிறது. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் நவகிரக விஞ்ஞான ஜோதிடம். இந்த பதிவு பயனுள்ளதா இருந்தா உங்க நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நாங்க போடுற வீடியோ ஓட தகவல்கள் உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம்.